Hello students, welcome to CE Education. Future continuous tenseல எப்படி sentences frame பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்படி frame பண்ணக்கூடிய அந்த sentence தான் affirmative sentence. அந்த affirmative sentence எப்படி interrogative sentence ஆக, அதாவது கேள்வி வாக்கியமா எப்படி மாத்துறது, அப்புறம் எதிர்மறை வாக்கியம் negative sentences எப்படி மாத்துறது அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரியான ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாம். கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே வெர்போட ஐஎன்ஜி வரும். வெர்போட ஐஎன்ஜி வந்தாலே பி வெர்ப்ஸ் ஒன்னு வரும். இப்போ ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கும்போது ஃபியூச்சர் அப்படின்னாலே ஷால் இல்லனா வில் வரும். கண்டினியூஸ் டென்ஸ்னாலே வெர்போட ஐஎன்ஜி வரும். சோ வெர்போட ஐஎன்ஜி வந்துட்டாலே ஒரு பி வெர்ப் ஆட் பண்ணணும். இங்க ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பொறுத்த வரைக்கும் பி அப்படிங்கிற பி வெர்பையே நம்ம ஆட் பண்ண போறோம். சோ பாத்தீங்கன்னா ஷால் இல்லனா வில் வரும், அப்புறம் பி வரும், அப்புறம் வெர்போட ஐஎன்ஜி வரும். பர்சனல் ப்ரோனவுன் ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஐ, ப்ளூரல் வி. செகண்ட் பர்சன் சிங்குலர் யூ, ப்ளூரல் யூ. தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹி, ஷி, இட், ப்ளூரல் தே. இது யூஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தமிழ்ல எதிர் தொடர் காலம். சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம ஐ யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணலாம். ஐ ஷால் பி லேர்னிங் கிராமர். இதுல பாத்தீங்கன்னா ஐக்கு ஷால் தான் வரும். அப்புறம் மெயின் வெர்போட ஐஎன்ஜி வந்திருக்கு. அப்புறம் பி வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். சோ இதுக்கு தமிழ் மீனிங் பாருங்க, நான் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பேன். அடுத்தது செகண்ட் சென்டென்ஸ் வி யூஸ் பண்ணலாம். விக்கும் ஷால் தான் வரும். ஐக்கும் விக்கும் ஷால் வரும். வி ஷால் பி லேர்னிங் கிராமர். இந்த சென்டென்ஸோட தமிழ் மீனிங் நாம் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்போம். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யூ வில் பி லேர்னிங் கிராமர். சோ ஐக்கும் விக்கு மட்டும் தான் ஷால் யூஸ் பண்ணோம். மத்தது யூ ஹி, ஷி, இட், தேக்கெல்லாம் நம்ம வில் தான் யூஸ் பண்ண போறோம். சோ யூ வில் பி லேர்னிங் கிராமருக்கு தமிழ் மீனிங் நீ இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பாய். அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யூ வில் பி லேர்னிங் கிராமர். இதுக்கு தமிழ் மீனிங் நீங்கள் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பீர்கள். அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஹி, ஷி, இட்ல ஹி யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணலாம். ஹி வில் பி லேர்னிங் கிராமர். தமிழ் மீனிங் அவன் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பான். அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஷி யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணலாம். She will be learning grammar. இதுக்கு தமிழ் மீனிங் அவள் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பாள். அடுத்தது it யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணலாம். It will be learning grammar. இதுக்கு தமிழ் மீனிங் அது இலக்கணம் கற்றுக்கொண்டு இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் they will be learning grammar. இதுக்கு தமிழ் மீனிங் அவர்கள் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பார்கள். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ்ல, அதாவது எதிர் தொடர் காலத்துல நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணோம். அந்த சென்டென்ஸ் தான் அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ். அந்த அஃபர்மேட்டிவ் சென்டென்ஸ் நம்ம இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் கேள்வி வாக்கியமா மாத்த போறோம். அப்புறம் நெகட்டிவ் சென்டென்ஸாவும் மாத்த போறோம். ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் எதிர் தொடர் காலத்துல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா மாத்த போறோம். பாருங்க, ஐ ஷால் பி லேர்னிங் கிராமர். இந்த சென்டென்ஸ்ல ஷல்ங்கிறது ஆக்சிலரி வெர்ப், பீங்கிறதும் ஆக்சிலரி வெர்ப், லேர்ன் அப்படிங்கிறது மெயின் வெர்ப். சோ இந்த ஷல்ங்கிறது தான் சென்டென்ஸோட பிகினிங்க்கு போயிடும். இந்த சென்டென்ஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா மாறும்போது இதுக்கு தமிழ் மீனிங் பாருங்க, நான் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பேன். சோ இந்த ஷல் வந்து சென்டென்ஸோட பிகினிங்க்கு போகும். ஷல் ஐ பி லேர்னிங் கிராமர். இதுக்கு தமிழ் மீனிங் நான் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பேனா. இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸா மாறுது. நோ, ஐ ஷல் நாட் பி லேர்னிங் கிராமர். இதுக்கு தமிழ் மீனிங் இல்லை, நான் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருக்க மாட்டேன். அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் we shall be learning. இதுக்கு தமிழ் மீனிங் நாம் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்போம்.
இந்த சென்டென்ஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா கேள்வி வாக்கியமா மாறணும் அப்படின்னா இந்த ஷெல்லுங்கிறது தான் சென்டென்ஸோட பிகினிங் போகும், இந்த பிங்கிறது சென்டென்ஸோட பிகினிங் போகாது. இப்ப பாருங்க, ஷல் வி பி லேர்னிங் கிராமர், இதுக்கு தமிழ் மீனிங் நாம் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்போமா. இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸா மாறும்போது நோ வி ஷல் நாட் பி லேர்னிங் கிராமர், இதுக்கு தமிழ் மீனிங் இல்லை நாம் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருக்க மாட்டோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யூ வச்சு ஃப்ரேம் பண்ணலாம். யூ வில் பி லேர்னிங் கிராமர், தமிழ் மீனிங் நீ இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பாய். இந்த சென்டென்ஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா மாறும்போது இந்த வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்ப் சென்டென்ஸோட பிகினிங்க்கு போகும். வில் யூ பி லேர்னிங் கிராமர், தமிழ் மீனிங் நீ இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பாயா. இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸா மாறும்போது நோ யூ வில் நாட் பி லேர்னிங் கிராமர், இதுக்கு தமிழ் மீனிங் இல்லை நீ இலக்கணம் கற்றுக்கொண்டு இருக்க மாட்டாய். அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் யூ யூ வில் பி லேர்னிங் கிராமர், தமிழ் மீனிங் நீங்கள் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பீர்கள். இந்த சென்டென்ஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் கேள்வி வாக்கியமா மாறும்போது இந்த வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்ப் சென்டென்ஸோட பிகினிங்க்கு போயிடும். இப்ப பாருங்க, வில் யூ பி லேர்னிங் கிராமர், இதுக்கு தமிழ் மீனிங் நீங்கள் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பீர்களா. இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸா மாறும்போது நோ யூ வில் நாட் பி லேர்னிங் கிராமர், இதுக்கு தமிழ் மீனிங் இல்லை நீங்கள் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருக்க மாட்டீர்கள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் he she itல he யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணலாம். he will be learning grammar, இதுக்கு தமிழ் மீனிங் அவன் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பான். இந்த சென்டென்ஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா மாறும்போது இந்த வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்ப் சென்டென்ஸோட பிகினிங்க்கு போயிடும். will he be learning grammar, இதுக்கு தமிழ் மீனிங் அவன் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பானா. இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியமா மாறும்போது நோ he will not be learning grammar, தமிழ் மீனிங் இல்லை அவன் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருக்க மாட்டான். அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் she will be learning grammar, இதுக்கு தமிழ் மீனிங் அவள் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பாள். இந்த சென்டென்ஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா மாறும்போது இந்த வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்ப் சென்டென்ஸோட பிகினிங்க்கு போயிடும். will she be learning grammar, தமிழ் மீனிங் அவள் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பாளா. இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸா மாறும்போது no she will not be learning grammar, இதுக்கு தமிழ் மீனிங் இல்லை அவள் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருக்க மாட்டாள். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் it யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணலாம். it will be learning grammar, தமிழ் மீனிங் அது இலக்கணம் கற்றுக்கொண்டு இருக்கும். இந்த சென்டென்ஸ் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸா மாறும்போது willங்கிற ஆக்சிலரி வெர்ப் சென்டென்ஸோட பிகினிங்க்கு போயிடும். will it be learning grammar, இதுக்கு தமிழ் மீனிங் அது இலக்கணம் கற்றுக்கொண்டு இருக்குமா. இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸா மாறும்போது no it will not be learning grammar, இதுக்கு தமிழ் மீனிங் இல்லை அது இலக்கணம் கற்றுக்கொண்டு இருக்காது. அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் they யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணலாம். they will be learning grammar, இதுக்கு தமிழ் மீனிங் அவர்கள் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பார்கள். இந்த சென்டென்ஸ் கேள்வி வாக்கியமா மாத்தும் போது இந்த willங்கிற ஆக்சிலரி வெர்ப் சென்டென்ஸோட பிகினிங்க்கு போயிடும். will they be learning grammar, இதுக்கு தமிழ் மீனிங் அவர்கள் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருப்பார்களா. இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸா மாறணும் அப்படின்னா பாருங்க, no they will not be learning grammar, இதுக்கு தமிழ் மீனிங் இல்லை அவர்கள் இலக்கணம் கற்றுக்கொண்டு இருக்க மாட்டார்கள். எக்ஸசைஸ் பாருங்க, நீங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு 5 verbs இருக்கு. 5 verbs யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அதாவது இந்த பர்சனல் ப்ரோனவுன்ல இருக்கக்கூடிய I we you you he she it theyல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் I யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணிருக்கு. பாருங்க, ரீடுங்கிற verb I shall be reading science, இதுக்கு தமிழ் மீனிங் நான் அறிவியல் படித்துக் கொண்டு இருப்பேன். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த we you you he she it they இதை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. அது மாத்திரம் இல்லாம
அந்த சென்டென்ஸை இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் கேள்வி வாக்கியமா மாத்துங்க, அந்த நெகட்டிவ் சென்டென்ஸ் எதிர்மறை வாக்கியமாகவும் மாத்தி பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 4 வெர்ப்ஸ் அதையும் சேர்த்து.